அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் இலவசம். மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருகிறது. ஏன் ஒரு நல்ல முடிவு வரும் என்று கூறிய அமைச்சர் எந்த விதமான நல்ல முடிவும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமூக நீதி வழியிலே ஆட்சி செய்யும் முதல்வரையா, ஆட்சி செய்யும் முதல்வரையா. சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம். அரசாணை வழங்கி 20,000 குடும்பங்களின் சமூக நீதி காத்திடுக. பொங்கல் தினத்திலும் அவர்கள் போராட்டம் ஓயவில்லை. இன்று 25வது நாளாக பதாகைகள், பேனர்களை ஏந்தியபடி கோட்டையை நோக்கி சென்றனர். அவர்களை கோட்டை ரயில் நிலையம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். சாலையிலேயே உட்கார்ந்து தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். கையில் சிலம்பு ஏந்தி பெண் ஆசிரியர்கள் நீதி கேட்டு கோஷமிட்டனர். ஒரு நல்ல முடிவு வரும் என்று கூறிய அமைச்சர் எந்த விதமான நல்ல முடிவும் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஒரு பகுதியினரை குண்டுகட்டாக கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். போலீசார் ஆசிரியர்களை அள்ளி சென்றாலும் மேலும் இடைநிலை ஆசிரியர்கள் குவிந்து வருகின்றனர். போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இன்னும் பல ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் 25ஆம் நாளாக நீடிக்கிறது. இதனால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். சம
போலீஸ் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நிழல்ல வந்து உட்காராதீங்க, வந்து உட்கார்ந்து பிளானே மாறி போச்சு.